காணி விவகார அமைச்சர் MKADS குணவர்தன தனது 69வது வயதில் இன்று காலமானார். கொழும்பில் தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று இயற்கை எய்தினார். சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த அமைச்சர் MKDS குணவர்தன வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மீண்டும் நாட்டுக்கு வந்திருந்ததுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வொன்றிலும் கலந்து கொண்டிருந்தார். ඉස්පිරිතාල වෙළඳ කලාප ඒ වගේ ඒවට රජයේ හාල් සපයන්න ඕන කියන එක. இன்று மீண்டும் நோய்வாய்ப்பட்ட அமைச்சர் தனியார் வைத்தியசாலையொன்றில் அனுமதிக்கப்பட்டதுடன் அங்கு அவர் இயற்கை எய்தினார். MKDS குணவர்தனவின் பூத உடல் இன்று இரவு கம்பகா துரணகுட பிரதேசத்தில் உள்ள வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதுடன் பின்னர் கந்தலாய்க்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. 1947 ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் திகதி கம்பகா துரணகுட பிரதேசத்தில் பிறந்த முனசிங்க காரியவசம் அப்புகாமிலாகிய துன் சோமதாச குணவர்தன துரணகுட மத்திய கல்லூரியில் கல்வி பயின்றுள்ளார். போலீஸ் அதிகாரியாக சிறிது காலம் செயற்பட்ட அவர் உதவி போலீஸ் அத்தியட்சகராக போலீஸ் சேவையில் இருந்து ஓய்வு பெற்றார். 1982ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டு அரசியலில் பிரவேசித்த MKDS குணவர்தன 1989ஆம் ஆண்டில் முதன் முறையாக பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். 2001ஆம் ஆண்டு திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவான அவர் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்தார். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தின் போது MKDS குணவர்தன புத்த சாசன பிரதி அமைச்சராக செயற்பட்டதுடன் 2014ஆம் ஆண்டு அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார். பொது வேட்பாளராக களமிறங்கிய மைத்திரிபால சிறிசேனவின் வெற்றிக்காக அவரது முதலாவது ஊடக சந்திப்பில் இருந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் திகதி காணி அமைச்சராக நியமிக்கப்பட்ட அவர் பின்னர் நடைபெற்ற பொது தேர்தலின் போது தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் காணி அமைச்சராக செயற்பட்டு வந்தார்.